அத்தை, மணி 7 ஆகுது. இன்னும் என்ன உங்களுக்கு தூக்கம்? காலங்காலத்துல இப்படி நடு வீட்டுல படுத்திருந்தா மத்தவங்கள வேலை செய்ய வேணாமா? போய் பால் வாங்கிட்டு வாங்க. சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன வேலையாவது செய்யலாம்ல. உங்க துணி தானே இது, துவைச்சு போடலாம்ல. சும்மாவே உட்கார்ந்து சேனலை மாத்தி மாத்தி சீரியல பார்க்க வேண்டியது. போங்க போய் துவைச்சு போடுங்க. சாப்பாடு கொஞ்சம் போட்டுக்கிறேம்மா. சாப்பாடா? சாப்பிட்ட வரைக்கும் எல்லாம் போதும். சாப்பாடு இல்ல, போய் கை கழுவுங்க. அப்புறம் பசங்க இன்னைக்கு நேரமா வந்துருவாங்க. போய் சாப்பிட்டோன்னு போய் தூங்காம டிவி பார்க்காம அவங்கள போய் கூட்டிட்டு வந்துருங்க. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எங்க அம்மா பசிக்குதுன்னு சாப்பிட போறாங்க, நீ பாட்டுக்கு அங்க இருந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்க. நானும் பார்த்துட்டு தாண்டே இருக்கேன். கொஞ்ச நாளா நீ பண்றது எதுவுமே சரியில்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவங்க ஒன்னும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, எங்க அம்மா. இன்னொரு தடவை நீ அவங்களை வேலை வாங்க அதை பார்த்தேன். இப்ப யார் அவங்கள வீட்டு வேலைக்காரின்னு சொன்னா? ஏற்கனவே அவங்களுக்கு சுகர் இருக்கு, இப்ப பிபி வேற வந்துருச்சு. டாக்டர் இப்படியே இருந்தா அவங்க வீக் ஆயிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அப்பப்போ சின்ன சின்ன வேலை கொடுக்குறேன். காலையில வாக்கிங் போறதுக்கு பதிலாக தான் பால் வாங்க அனுப்புறேன். ஈவினிங் வாக்கிங் போறதுக்கு பதிலாக தான் பசங்களை கூப்பிட்டு அனுப்புறேன். ஆல்ரெடி அவங்களுக்கு சுகர் இருக்கு. சாப்பாடு அதிகமா சாப்பிட்டா இன்னும் அதிகம் தானே ஆகும். அதனாலதான் வாங்கி வச்சிட்டேன். அட்லீஸ்ட் அவங்க துணி அவங்களே துவைச்சாவது எக்ஸசைஸா இருக்குன்னு சொல்லி தான் பண்ண சொல்றேன். சரிடி, ஆனா இதெல்லாம் நீ இவ்வளவு கோபமா சொன்னீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இதுல நான் பொறுமையாவோ அன்பாவோ சொல்லியிருந்தா அவங்க கேட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலங்க. இப்படி திட்டினாவது கொஞ்சமாவது செய்வாங்கன்னு தான் இப்படி சொன்னேன். எனக்கு மட்டும் என்ன அவங்களை திட்டிகிட்டே இருக்கணும்னு ஆசையா என்ன? அத்தை, அம்மாடி, நீ இதனால எனக்கு கொடுமை பண்றதா தான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு நீ நல்லதான் பண்ணிருக்க. நீ எதுவும் சொல்ல வேணாமா. இனி நேரத்துக்கு எழுந்து டைமுக்கு எல்லா வேலையும் நானே செஞ்சிடுறேன். ஐயோ அத்தை, உங்க உடம்ப மட்டும் நல்லா பாத்துக்கங்க. வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு மகன் இருந்தா கூட இது மாதிரி என்னை பார்த்துக்குவாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை மருமகளா அரைஞ்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்.